வணக்கம், நான் தான் உங்கள் கோபிராஜன். போன வீடியோவில் நம்ம பேக் எப்படி வெட்டுறது, டீப் நெக்கில், அதாவது ஒரு 8 இன்ச்சு டீப் வச்சு பேக் எப்படி வெட்டுறதுன்றதை உங்களுக்கு காட்டினேன் நான். இப்போது அதோட தொடர்ச்சியாக ஃப்ரண்ட்டை எப்படி வெட்டுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட்டை எப்படி வெட்டுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடுவோம். பாருங்கள், போன முறை நம்ம வெட்டினது பேக் இங்கே இருக்குது, இது ஃப்ரண்ட்டு. இப்போ ஓப்பன் உக்ஸ் முன்னாடி வரப்போகுது, அதனால் ஓப்பனை இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கிட்டேன். இப்போ புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு பேக் வெட்டும்போது டபுளில் வச்சு வெட்டணும். டபுள் இருக்குங்களா? ஏன்னா பேக்கில் ஓப்பன் கிடையாது. உங்களுக்கு பேக்கில் ஓப்பன் இருந்தால் இதை ஓப்பன் வச்சு வெட்டணும், ஃப்ரண்ட்டில் ஓப்பன் இருந்தால் இந்த பக்கம் வச்சு வெட்டணும். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஓப்பன் வரதுனால ஓப்பனை என் பக்கம் திருப்பிட்டுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை வெட்டுவோம். ஃபஸ்ட்டில் ஒரு ஸ்கேல் வச்சுக்கிறேன். இந்த ஸ்கேலில் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். எல்லாமே இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போடுற வேலை தான். இதை நல்லா பழகணும் நீங்கள். பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இந்த ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளவுஸை இப்படி கொண்டு வந்து பாருங்கள், இந்த மார்க்கு பக்கத்தில் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டிங்களா? பாருங்கள், நான் வச்சுட்டேன். இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஃப்ரண்ட் வெட்டுறதை கற்றுக்கு வரும். சில சிக்கல்கள் இதில் இருக்க தான் செய்யும். ஏன்னா புதுசாக பழகிறவங்களுக்கு சிக்கலாக தான் தெரியும். சிக்கலை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டால் தான் ஈஸியாக நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியும். சரி, ஓகேங்களா? பேக் கட் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட்டில் ஒரு லைன் போட்டிருக்கேன், அதுக்கு நேராக கொண்டு இந்த ப்ளவுஸை இப்படி வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஷோல்டரும் இந்த ஹார்மல் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். பாருங்கள், எடுத்துட்டுமா? ஃபஸ்ட்டு நான் ஈஸியாக சொல்லித்தரேன், அதனால தான் மார்க்கெல்லாம் போடாமல் அப்படியே எடுத்துட்டேன். பாருங்கள், இது வச்சுருக்கிறேன், இது பக்கத்துலேயே எடுத்தாச்சு. இதுக்கு நேராக நம்ம இங்கே தான் நெக் வரப்போகுதுன்ட்டு ஒரு நேட்ச் போட்டுக்குவோம். இந்த இடத்துல தான் நமக்கு செஸ்ட்டு மார்க், அதாவது ப்ளவுஸோட அளவு இருக்குது, அதுக்காக ஒரு மார்க் போட்டுக்குவோம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த பீஸை அப்படி எடுத்து சைடில் வச்சுக்குவோம். வச்சுட்டு பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் போட்டுக்குவோம். ஏன்னா இது நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு இங்கே மார்க் இருக்கணும். சரிங்களா? இப்போது ஃப்ரண்ட்டோட நெக்கு டீப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். ஃப்ரண்ட்டு 7 இன்ச் இருக்குது. கிராஸில் தான் வைக்க போகிறோம். பாருங்கள், கிராஸ் தான். நான் எப்பவுமே கிராஸில் மார்க் எடுப்பேன், எது எடுக்கேன் அதே மாதிரி அளவு எடுத்து கிராஸில் வைக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டில் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டில் வைங்க. பாருங்கள், 7 இன்ச்சு. 7 இன்ச்சுக்கு நம்ம ஏன் கிராஸில் எடுக்கிறன்றதை ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸ்ட்ரெயிட்டில் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ பாருங்கள் எவ்வளோ வருது, 6.25 இன்ச்சு. ஸ்ட்ரெயிட்டில் எங்கே போகுது பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வச்சோம்னா 7 இன்ச்சு, 3/4 இன்ச்சு டீப் ஆகிடும். நம்ம தெரியாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்லேயே வச்சுட்டு போனோம்னா டீப் நெக் வெட்டிடுவோம். அப்போ என்ன ஆகிடுனாக்கா, ப்ராடோ டீப்போ பெருசாக ஆகிடுச்சுன்னா போட்டுக்க முடியாது ப்ளவுஸு. அதனால தான் ஷோல்டர்கிட்டேருந்து நம்ம எப்போவுமே கிராஸில் எடுப்போம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்கு ப்ராட் ஆகாமல் டீப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். சரி, 7 இன்ச்சஸ் கிராச்சில் வச்சுட்டோம். மேலே ஷோல்டரோட அளவு எவ்வளோ இருக்குது பாருங்கள், 2.25. இங்கே என்ன பண்ணணும்னா ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி, நான் ரொம்ப தள்ளக்கூடாது, இதில் 1/4 இன்ச் தள்ளி ஒரு மார்க் போட்டுக்கிறேன். 2.25 நம்ம போதுமான அளவு தான், நம்ம அதே அளவுக்குள் பண்ணிக்கலாம். ஆனால் ஏன் 3 இன்ச் போகிறன்றது உங்களுக்கு போக போக புரியும். ஓகே, இதுதான் நெக்கு வரைய போகிறோம், அது அப்புறமா வரைஞ்சிக்குவோம். பாருங்கள், மேலே மார்ஜின் விட்டுருக்குமா, தையலுக்கான மார்ஜின் விட்டுட்டு கரெக்டாக பாருங்கள். இப்போ நம்ம டாட் லென்த்து வைக்க போகிறோம். 7.25 இருக்குது, 7.25 இங்கே வைக்கிறோம். சரிங்களா? கப்ஸோட லென்த்து 10.25 இருக்குது. பாருங்கள், இங்கே 10.25. இது டாட்டோட மார்க்கு, இது கப்ஸோட லென்த்து. இந்த 2 மார்க் போட்டுட்டதுக்கப்புறம் இப்போது செஸ்ட்டு, மிடில் செஸ்ட்டு டாட் பாயிண்ட் ஸ்ட்ரென்த் 3.25 இருக்குது. இது 31 இருக்குது. 31க்கு 10ல் 1 பாகம் 3.25. 3.25 இந்த மார்க்லேருந்து 3.25. அதே மாதிரி இந்த மார்க் நேராக இப்படி ஒரு 3.25 வச்சுக்கோங்க. இதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்குங்க. இப்போ இந்த லைனை ஸ்ட்ரெயிட்டாக அப்படி இழுத்துக்குங்க, இந்த லைனையும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இழுத்துக்குங்க. ஓகே, இப்போ நம்ம பேக்கை வச்சு இந்த மார்க்கை வரைஞ்சிட்டோம். இங்கே ஒரு டாட் வருது. டாட்டுக்காக என்ன பண்ணோம்னா 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடலாம். நம்ம பெரிய சைஸாக இருந்தால் 3/4 இன்ச்சு விடுங்க. ஸ்மால் சைஸ் இது 6 இன்ச்சு போதும், 1/2 இன்ச்சு விட்டுட்டேன். ஓகேங்களா? இந்த செஸ்ட்டு நமக்கு 31 ப்ளஸ் ஒரு 3 இன்ச்சு. 3 இன்ச்சுன்னா எவ்வளோ வரும், 31 + 3 34. அப்போது 8.5 இன்ச்சு வரும். பாருங்கள், 8 இன்ச்சுக்கு ஒரு மார்க்.
இதுதாங்க. இந்த மார்க்கையும் மேலே ஷோல்டரையும் இப்படி ஸ்ட்ரைட்டாக இழுத்துருங்க. பக்கத்தில் ஸ்கேல் வச்சு நீங்கள் ஒரு மார்க் வரைஞ்சிக்கிங்க. முடிஞ்சுதா? இப்போது இதோட அளவு எவ்வளோ இருக்குது பாருங்கள். 8.5 இன்ச்சு இருக்குது மொத்தமே. நமக்கு 28 இன்ச்சு, அதாவது என்ன 28 இன்ச்சு, இந்த வேஸ்ட் வந்து 28, அப்போ 7 இன்ச்சு வரணும். இங்கிருந்து 2 இருக்குது, அதில் பாதி 1.25 இன்ச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் 1.25 இன்ச்சு ஒரு மார்க் போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போது இந்த மார்க்லேருந்து நமக்கு இது 3.5, இங்கே 9 வருது. சரிங்களா? இப்போ 9ல் நம்ம 7 இன்ச்சுக்கு மைனஸ் பண்ணணும். 7 எதுக்கு மைனஸ் பண்ணோம்? இடுப்பு வளை வந்து 28க்குது. அப்போ 9ல் 7 போனால் 2 இன்ச்சுக்குது. இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு. கன்ஃபியூஷன் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானே கன்ஃபியூஷன் பண்ணிவிட்டேன் உங்களை. மறுபடியும் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இந்த அளவு டாட்டோட மேல் இருக்கிற டாட் அப்பர் செஸ்ட்டும் கீழே இருக்கிற டாட் பாயிண்ட்டும், அதாவது இது மிடில் செஸ்ட் டாட் பாயிண்ட் இல்லையா, இந்த டாட் பாயிண்ட்லேருந்து கீழே லென்த் வரும் இல்லையா, அந்த லென்த்து இருக்கிற கேப்பில் பாதி, இங்கே பாருங்கள் பாதி 2 இருக்குது. நான் 1.25 இன்ச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே 1.25 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கணும். இந்த மார்க்லேருந்து இந்த டாட் வரைக்கும் அளந்துக்குங்க 3.5. இங்கிருந்து இது வரைக்கும் அளந்தால் 9 வருது. அப்போ 9ல் நம்ம வேஸ்டோட அளவு எவ்வளோ இருக்குது? 7 இன்ச்சு இருக்குது. 7 மைனஸ் பண்ணுங்கள் 2. அப்போ அந்த 2 இன்ச்சு தான் இந்த டாட்டோட அளவு. அப்போ இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு. இப்போ இந்த டாட்டை இப்படியே வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு சேர்க்கலாம், கையில் கூட சேர்த்துக்கலாம். சரியா போச்சுங்களா? இப்போது நமக்கு இந்தோட அளவு எவ்வளோ வருது பாருங்கள், கரெக்டாக 7 இன்ச்சு. இங்கே இந்த மார்க்லேருந்து 2.25 இருக்குது. இங்கே அப்படியே மார்க் மேலே வச்சோம்னா 7 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. அப்போ வேஸ்டோட அளவு நமக்கு இந்த செஸ்ட்லேருந்து இந்த அளவு, இந்த மார்க் போட்டிருக்கு இல்லையா, இதுலேருந்து லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த வேஸ்டோட அளவு கிடச்சிடுது. சரி, இந்த மார்க் பாருங்கள், இந்த மார்க் இருக்குது இல்லையா கீழே, இதுக்கு நேராக நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இதுக்கு இங்கே இது ஒரு டாட் வரப்போகுது, அதுக்கான மார்க் பாருங்கள். இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் இங்கே 1.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. அந்த மார்க்கையே நம்ம டாட்டோட மார்க்காக இந்த மார்க்குக்கு வெளியே வரணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த மார்க்குக்கு வெளியே வர மாதிரி இங்கே ஒரு மார்க் போட்டுக்குவோம். இது ஒரு டாட் மார்க் சரியாக போகுது. இப்போது நம்ம 4 டாட் வச்சுருக்கோம். தேவைன்னா இவங்க மெலிசாக இருக்கிறதுனால ஒரு டாட் கூட லெஸ் பண்ணிடலாம். 4 டாட் ப்ளஸ் இப்படி தான் வெட்டணும். இப்போ இந்த மார்க் போட்டாச்சு. இந்த நெக்கோட அளவுப்பா அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிட்டோம் இந்த இடத்துல. இப்போது இந்த இடத்துல லூஸ் கொடுக்கும் உக்ஸ் பட்டி எப்போவுமே. அதுக்காக என்ன பண்ணுறோம்னா, நான் மேலே ஷோல்டரில் குறைக்கல, எப்போவுமே ஒரு 4 இன்ச்சு குறைச்சி நெக் வெட்டுவோம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எப்படி இருந்தோ அப்படியே எடுத்துகிட்டு இல்லைங்களா. இப்போ நம்ம இந்த இடத்துல அந்த மார்க் போட்டு இப்படி எடுத்துருவோம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது? 2.25 இருக்குது இல்லைங்களா. அப்போ நம்ம இந்த இடத்துல குறைச்சி உடனே நமக்கு என்ன ஆகிடுதுனாக்கா சின்னதாகிடும் நெக்கு. அப்போ நமக்கு நெக்கோட அளவு கரெக்டாக வந்துடும். இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா பாருங்கள், நம்ம இதோட அளவு இப்படி வச்சு தானே வெட்டணும். இதுக்கு நேராக நம்ம இங்கே ஒரு மார்க் போட்டிருந்தோம் கரெக்டாக. பக்கத்தில் டாட்டுக்காக ஒரு மார்க் போட்டிருக்கோம். இப்போ நம்ம அங்கேருந்து தான் வந்து இந்த மார்க்கு வந்து இப்படி போடணும். அதுக்கு பக்கத்தில் அந்த எக்ஸ்ட்ரா தையலுக்கான மார்க். இப்போது இந்த டாட் பிடிச்சோம்னா இது நமக்கு சரியாயிடும். இப்போ செஸ்ட் எவ்வளோ வரும் நமக்கு பாருங்கள். இப்போது பாருங்கள், இங்கேருந்து வச்சுருக்கிறேன் நான். அதே 8.25 வரும் டாட் பிடிச்சதுக்கப்புறமும். கரெக்டாக வந்துடுச்சிங்களா? ஓகே. இப்போ நம்ம இதை அப்படியே வெட்டி எடுத்துட வேண்டியது தான். இந்த இடத்துல ஆர்மல் எடுக்கணும். ஆர்மலுக்கு பாருங்கள், இப்படியே வந்து ஒரு 3/4 இன்ச்சு இந்த இடத்துல வேண்டாம், ஒரு 1/2 இன்ச்சு எடுங்க போதும். சின்ன சைஸ் ப்ளவுஸு இது. ஃப்ரண்ட்டு தட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக இப்படி எடுத்துருவோம். இந்த மார்க் மேலே வெட்டிடுவோம்.
இந்த இடத்துல வந்து இப்படி மார்க் விட்டு வெட்டணும். இங்கேயும் வந்து நம்ம மார்ஜின் விட்டு வெட்டணும். நெக்லேயும் வந்து இப்படி மார்ஜின் விட்டு தான் வெட்ட போகிறோம். இப்போது இதுதான் வந்து ஃப்ரண்ட் வெட்டக்கூடிய முறை. இப்போ நான் வெட்டி காட்டுங்களா? இங்கே ஃப்ரண்ட்டில் தையலுக்கு எக்ஸ்ட்ரா விடணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணும், கீழே மேலே வந்து கம்மியாக விடணும். பாருங்கள், நெக்கில் கூட அவ்வளோதான். நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு கொஞ்சமாக விட்டுக்கணும். ஜாஸ்தி விட்டு தைச்சோம்னா நெக்கு ரவுண்டு சரியாக திரும்பாது. கொஞ்சமாக வெட்டிக்குங்க. ஃப்ரண்ட்டு சின்ன சைஸு, அதாவது 1/2 இன்ச் லைட்டாக எடுக்கிறேன் ஷேப்பு. அதிகமாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இங்கே ஒரு நேச்சு, இந்த டாட்டுக்கு நேராக ஒரு நேச் பண்ணிவிடுவோம். இப்போது இங்கே ஒரு ஸ்மால் நேச்சு, இதுக்கு ஒரு நேச்சு, இந்த டாட்டுக்கு டாட் அப்புறம் பண்ணுவோம். இந்த நேரத்தில் நேச்சு இது பண்ணிட்டுக்கப்புறம் பாருங்கள், இது இந்த டாட் பாயிண்ட்லேருந்து இப்படி கரெக்டாக மடிக்கணும். இந்த ரெண்டும் வந்து இங்கே சேர்கிற இடத்துல இங்கே ஒரு நேச் பண்ணிக்கணும். இப்போ இந்த 4 மார்க்கையும் நம்ம இப்படி ப்ரெஸ்ஸிங் வீல் வச்சு இப்படி பண்ணிட்டோம்னா இப்போ பின்பக்கமும் அந்த மார்க் தெரியும். அப்படியே நம்ம பின்பக்கமும் நம்முடைய மார்க்கை இப்படி போட்டு விட்டுடுவோம். இந்த இடத்துல ஒரு மார்க் போடணும். நீங்கள் போட்டால் தான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தான் தையல் வருதுன்னு தெரியும். சரிங்களா? இப்போது நம்ம பேக்கு வெட்டியாச்சு, ஃப்ரண்ட்டவும் வெட்டிட்டோம். வெட்டிட்டு இப்போ பாருங்கள், இப்படி இருக்குது கரெக்டாக. இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ்ட்ரா வர மாதிரி தெரியும். இந்த டாட்டை பிடிச்சி பாருங்கள், கரெக்டாக வந்து இந்த மார்க் மேலே உக்காந்துரும். இப்போது நம்ம இது என்ன எக்ஸ்ட்ரா இருக்கோ இதுதான் வந்து நம்மளுடைய பெல்ட் பட்டி. என்னப்பா இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவங்க லென்த் இருக்காங்க, பட் சின்னவங்க செஸ்ட் இல்லை. ஸோ அதனால தான் இந்த பட்டியோட அகலம் பெருசாக இருக்குது. செஸ்ட்டு யாருக்கெல்லாம் அளவு அதிகமாக இந்த பட்டியோட அளவு குறையும். செஸ்ட்டோட அளவு குறைய சின்ன சைஸ், அதாவது 30 சைஸ் அப்படின்னா ரொம்ப குழந்தைங்க இவங்க, அவங்களுக்காக வந்து செஸ்ட்டோட அளவு குறைஞ்சதுனால என்ன ஆகுதுன்னா இந்த பட்டியோட அகலம் பெருசாகும். யாருக்கெல்லாம் வந்து ஃபேட்டாக இருக்கிறாங்களோ யாரெல்லாம் அவங்களோட செஸ்ட்டோட அளவு அதிகமாக இந்த பெல்ட்டோட அளவு சின்னதாகும். இதுதான் வந்து இந்த ப்ளவுஸ் மேட்ரு கான்செப்ட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த அளவை வந்து இப்படி வச்சுக்கிறோம். எதுக்கு இப்படி வைக்கிறோம் அப்படின்னா, இதை வச்சு தான் நம்ம வந்து ப்ளவுஸ் வெட்ட போகிறோம். இது இப்போ பட்டி வெட்ட போகிறோம். பட்டியோட அளவு நமக்கு எங்கே வரணும்னா அது பாருங்கள் இங்கே வருது. ஓகேவா? இப்போது இந்த ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு டாட் இருக்கும். டாட் பிடிச்சிட்டோம்னா இந்த பட்டி இங்கே வந்து நிற்கும். சரியா? அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு நேராக ஒரு மார்க் போட்டுக்கணும். இந்த சென்ட்ரு நமக்கு 2.5 இன்ச் இருக்குது. 2.5க்கு நேராக நம்ம ஒரு மார்க் வச்சுக்குவோம். இவ்வளோ தான். இப்போ இந்த மார்க்கு என்ன ஆகும்னா பாருங்கள், இந்த மார்க் இப்படியே போய்ட்டு இப்படி ஜாயின் பண்ணுறோம். இப்போ அப்படியே இதை எடுத்துருங்க. நம்மளோட ப்ரெஸ்ஸிங் வீல் இங்கே இருக்குது. இது கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு இந்த பக்கம் தள்ளினா அப்படியே ஒரு மார்க் போட்டுடுவோம். இப்போ இது மேலேயே வந்து இப்படி இந்த பக்கமும் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளினா அப்படி போட்டுக்குவோம். ஸ்கேலை வச்சு ஒரு மார்க் பண்ணிக்குவோம். இப்போ இதை நம்ம மார்ஜின் விட்டு தான் வெட்டணும். மேலே பாருங்கள், தேவையான அளவுக்கு இப்படி மார்ஜின் விட்டுட்டு இப்போ ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தெரியும். அதனால் முன்னாடி ஒரு நேச் இப்படி போட்டு இந்த இடத்துல ஒரு நேச் பண்ணிக்கோங்க. இப்போ இது கீழே கூட மார்ஜின் விட்டுட்டு இந்த ஸ்ட்ரைட்டாக வெட்டிடுங்க. இப்போது
பேக் வெட்டியிருக்கிறோம், ஃப்ரண்ட்டு வெட்டியிருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த பெல்ட்டை கொண்டு வந்து இங்கே வைக்கிறோன்னா இப்படி பிடிச்சி தைக்கிறோன்னா அது பாருங்கள் கரெக்டாக மார்க் மேலே மார்க் உக்காந்துடுச்சு. இதுவும் அவ்வளோதான், அதே மாதிரி மார்க் மேலே மார்க் உக்காரோம். ஆனால் ஃப்ரண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சென்டருக்கு நேராக கொஞ்சம் இதை கிராஸ் பண்ணி எடுத்துருவோம். ஏன் அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா பெல்ட்டு பெருசாக இருந்துச்சுன்னா கீழே போச்சுன்னா ஃபோல்ட் ஆகும். அதனால் வந்து லைட்டாக வந்து கிராஸ் எடுக்கணும். இது ஸ்மால் சைஸ் தகுந்த மாதிரி வெட்டியிருக்கிறோம். பெல்ட்டு வந்து பிக் சைஸாக வந்திருக்குது பாருங்கள். இப்படி தான் நம்ம அவங்க லென்த்தை பொறுத்து தான் ப்ளவுஸோட அளவுகள் மாறும். இப்போ கப்ஸை பொறுத்து தான் நம்ம லூஸ் டைட் எல்லாம் மாறும். இதுதான் வந்து நம்ம அளவு எடுத்து டீப் நெக்கை வெட்டக்கூடிய முறை. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கலாம், சில பேருக்கு புரிஞ்சிருக்கலாம், சில பேர் புரியாமல் இருக்கலாம். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருந்தால், நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் மறுபடியும் கேளுங்க. மீண்டும் ஒரு முறை இந்த அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கோபிராஜன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம்.